வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிட்டு தயார் நிலையில் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி உள்ளிட்டவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் உள்ள சுற்றுலா மையங்கள் நாளை ஒரு நாள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான 2770 கோடி மதிப்பிலான போர் கார்பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,04,000 ரூபாயாகவும் 1 கிராம் 12,550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 258 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யோக செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்தவர்கள் தங்களின் பிழைகளை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 3இல் மேலகிரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்விற்கு விண்ணப்ப கட்டணங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய ஜனவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக அனைத்து அரசு இ-சேவை மற்றும் ஆதார் சேர்க்கை மையங்கள் இன்றும் நாளையும் 2 நாட்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் முதல் சீசனுக்கு பூங்கா தயார் செய்யும் பணிகள் துவங்கியுள்ள நிலையில் நடவு பணிக்காக 35,000 தொட்டிகளில் மண் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. வருகின்ற ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். ICC T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஓமன் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு அறிவிப்பின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் 50,000 டன் வரை இயற்கை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பான் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை 2 கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ள மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 120 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் பினாகா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. டெல்லியில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நெல்லையப்பர் கோவிலில் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளி தேர் வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 4 அடுக்கு பாதுகாப்பு திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் 1,52,000 வெளிநாட்டினர் மதுரைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பித்தளையின் விலை உயர்வை அடுத்து பொங்கல் பித்தளை பானைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 3% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 1000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை கொளத்தூர் ஏரி பூங்காவை வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 7,28,000 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 6 நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினார். சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் 2026ஆம் ஆண்டின் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சி பகுதி வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து 4305 டன் நுண் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் 10 நாட்களுக்கு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியை தொடர்ந்து தஞ்சை மாநகரில் மாபெரும் சோழ அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. பிரபல சொகுசு கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் விமான என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,89,00,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இண்டிகோ நிறுவனமானது இந்தியா முழுவதும் தங்கள் அட்டவணையில் நாள் ஒன்றிற்கு 130 விமான சேவைகளை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் மருத்துவ இடங்களை அதிகரிக்கவும் டிசம்பர் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்சி அருகே வனப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பயிற்சியில் பயன்படுத்திய வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தேச பாதுகாப்பில் சமரசம் கிடையாது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்து வருகின்ற 4 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற இருந்த CA தேர்வானது ஜனவரி 19ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நிலத்தை சமன் செய்யும் பணியின் போது பழங்காலத்து குடுவையில் 86 தங்க நாணயங்கள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.